Hi students, this is Tirumala Max YouTube channel. இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறது 10th மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி 53 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்ன்றது. இதுல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு the people those who are lagging on maths subject definitely this will be useful. So இப்போ நம்ம வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஸோ இப்போ நீங்கள் 53 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சேலஞ்ச் எப்படின்னா ஃபஸ்ட்டு மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிற மொத்தம் சாப்டர்ஸ் 8 சாப்டரில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ், அதாவது சாய்ஸ் வச்சு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் வருது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற 14 கேள்விக்கு உங்களுக்கு புக் பேக்ல இருந்து நீங்கள் படித்தா போதும், யூ வில் கெட் டெஃபினெட்லி 14 மார்க்ஸ். ஸோ இதில் புக்கு பின்னாடி இருக்கிற கொஷின்ஸில் நீங்கள் வந்து எல்லாமே தரவு பண்ணிங்கன்னா 100% யூ வில் பி ஏபிள் டு கெட் 14 மார்க்ஸ். ஸோ சில்ட்ரன், please go through all the choose in book back questions so that you will be able to get 14 marks easily. நம்ம அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி அண்ட் கிராஃப் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் மேக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டுக்கு இருக்கிற வைட்டல் ரோல் மாதிரி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிக்கும் கிராஃப்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம நிறையவே கொடுக்கணும். ஸோ தட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் இருக்கிற நீங்கள் இருக்கிற எல்லா சம்ஸையும் நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் 8 மார்க்ஸ் இன் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ஸோ சேம் ஆஸ் சச் நீங்கள் வந்து ஒன் வேர்டுக்கு நீங்கள் 14 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிக்கும் இதில் ஈஸியாக நீங்கள் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் 8 மார்க்ஸ். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44 கேட்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு அது கேள்வியாக வருது. ஸோ இப்போ ஒன் வேர்டு ஒரு 14, ஜாமெட்ரி ஒரு 8 அண்ட் கிராஃப் மட்டும் 8. ஸோ இதை மொத்தம் சேர்த்திங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு கெட் மினிமம் 30 மார்க்ஸ் ஈஸிலி. நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. நீங்கள் வெறும் ஒன் வேர்டு மட்டும் 14 மார்க்கு படிச்சுட்டு ஜாமெட்ரிக்கு ஒரு 8 மார்க்கு, கிராஃபுக்கு ஒரு 8 மார்க் படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 30 மார்க்ஸ் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சில சம்ஸ் ஈஸியான சாப்டர்ஸ் நம்ம இப்போ வர வீடியோஸில் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். அதில் இருக்கிற உங்களுக்கு எது ஈஸியான சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பழகிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் 53 மார்க்ஸ் ஆஸ் பர் அவர் டேட்டா விச் இஸ் கிவன் டு யூ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் 2 வருது, 5 மார்க் கொஷின் 1 வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் ரெண்டு கேள்வியும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி மினிமம் அண்ட் ஈஸியான கொஷின்ஸ் தான் வரும் ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட வீடியோ வந்து சாப்டர் 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டில் 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நான் உங்களோட வீடியோ நான் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். யூ கேன் கோ த்ரூ தட் பர்டிகுலர் சம்ஸ். ஒன்லி 20 ஆர் 10 ஃபார் 5 மார்க்ஸ் அண்ட் 2 ஃபார் 2 மார்க் வந்து ஒரு 15-20 சம் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதும், யூ வில் பி ஏபிள் டு கெட் ஈஸிலி 9 மார்க்ஸ். ஸோ இதில் நீங்கள் 9 மார்க்ஸ் இதில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஸோ அதனால் சாப்டர் 1 நீங்கள் தரவு பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி சாப்டர் 8ல் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின் வந்து ஒரு கேள்வியாகவும் 5 மார்க் கொஷின் ஒரு கேள்வியாக வருது. ரெண்டும் சேர்த்தா 7 மார்க் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி 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 பேசிக் சம்ஸ் ஒண்டி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்புறம் மற்ற இதெல்லாம் கொடுத்துருப்பான், வேரியன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதில் நீங்கள் பேசிக் நீங்கள் டேபிள் போட்டு ஒரு கால்குலேஷன் போட்டாலே ஈஸியாக யூ வில் பி ஏபிள் டு கெட் 3 to 4 மார்க்ஸ். நீங்கள் ஆன்சர் மட்டும்தான் தப்பாக இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு கெட் 4 மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதனால் அந்த டேபிள் நீங்கள் பழகிட்டு மல்டிப்ளை ஆட் பண்ணாலே மோஸ்ட்லி உங்களுக்கு 3 to 4 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் பேசிக்காக நீங்கள் எடுத்து அதை முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்கணும், அடுத்தது 8th சாப்டர் பார்க்கணும். ஸோ அது 2 சாப்டர் பார்த்தாலே யூ வில் பி ஏபிள் டு கெட் 15 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான 16 மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரின்ற சாப்டரில் நம்ம போகிறோம். ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிற சம்ஸ்லேயே நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடும். எக்ஸாம்பிளில் ஒரு 3-4 கொஷின்ஸ் இருக்கும், எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 3 to 4 கொஷின்ஸ் இருக்கும். அதை மட்டும் பார்த்தாலே சாப்டர் 4ல் இருக்கிற ஜாமெட்ரியில் இருக்கிற 2 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி 5 மார்க் கொஷின்ஸ் வந்து 3 தியரம் இருக்குது, ஏபிடி, பித்தாகரஸ் தியரம் அண்ட் தால்ஸ் தியரம், அதெல்லாமே இருக்குது. அந்த 3 தியரத்தையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ
ஸோ அதுலேயும் 7 மார்க்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் மொத்தம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவைப்படுற மார்க்ஸ் அரவுண்ட் 53 மார்க்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வித் திஸ் ஐ எம் கிவிங் திஸ் ஃபைனல் அப்ஸ்ட்ராக்ட். இந்த அப்ஸ்ட்ராக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். புக் பேக் கொஷின்ஸில் வந்து எல்லா லெசனும் சேர்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா 14 மார்க்ஸ் கிடைக்கும். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி 8 மார்க்ஸ், கிராஃபில் 8 மார்க்ஸ், சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் 9 மார்க்கு, சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் 7 மார்க்ஸ், சாப்டர் 4 ஜாமெட்ரியில் 7 மார்க்ஸ், மொத்தம் சேர்த்திங்கன்னா 53 மார்க்ஸ் உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும் அவுட் ஆஃப் 100க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இது வந்து நீங்கள் முதல்ல தரவு பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறம் சாப்டர் 1ல் பார்க்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும், தென் ஜாமெட்ரியில் இருக்க தியரம் வந்து 3 தியரம் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ இது வந்து எளிமையான மெத்தடில் நீங்கள் படிக்க வேண்டியது தான். நீங்கள் எல்லா சம்மும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். புக் பேக்கை தரவு பண்ணுங்கள், ஜாமெட்ரி தரவு பண்ணுங்கள், கிராஃப் தரவு பண்ணுங்கள். சாப்டர் 1ல் இருக்கிற சம்ஸ் நான் என்னோட வீடியோஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் டெஃபினட்டாக அதை நீங்கள் பாருங்கள், அதிலிருந்து தான் சம்மு வரும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து அதே சம்மு தான் நான் கொடுக்குறேன். நான் அதை இன்னும் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பாருங்கள். அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும். ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா தியரம் 3 இருக்குது, ப்ளஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே இருக்குது. அது என்ன ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ அதனால் இந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி மார்க்ஸ் அலோகேஷன் ஆகிறதுனால யூ ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் டைப் ஆஃப் மாடல். அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் வெரி லேகிங் இன் மேக்ஸ் சப்ஜெக்ட், ரொம்ப மேக்ஸ் சப்ஜெக்டில் மார்க்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிங்க. டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு கெட் குட் மார்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.